கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியம் தப்பன உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சியின் குடும்பம் தேவனாக்கியத்திற்கு கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போ விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி விசுவாசத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ பார்த்தீங்கன்னா வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. அப்போ நம்மளுடைய விசுவாசம் தான் என்னது? பெரிதாக இருக்கணும். நம்மளுடைய வியாதியை காட்டிலும், நம்மளுக்குள்ளே காணக்கூடிய நெருக்கத்தை காட்டிலும், நம்மளுக்குள்ளே காணக்கூடிய அந்த பண நெருக்கடியை காட்டிலும், நம்மளுடைய காணக்கூடிய என்ன சொல்கிறது, நம்மளுடைய வேதனை துயரங்கள் எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசம், அவர் வார்த்தை மேலே வச்சிருக்க விசுவாசம் தான் என்னது? பெரிதாக இருக்கணும்னு ஏசப்பான்னு சொல்கிறாங்க. அந்த வசனத்தின் மூலமா உங்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்கும்போது தான், அப்போ பார்த்துங்க, உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்கணும். நீங்கள் அதை விரும்பணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுதான்? நீ விரும்புறது உனக்கு ஆக கிடது. நீ விசுவாசிக்க செய்யணும். இந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த பிரச்சனையில் கடன் பிரச்சனைலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க, வியாதியிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க, என்னுடைய துயரத்துலேருந்து பிசாசுகட்டிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் பெரிதாக இருக்கணும். உங்கள் பிரச்சனை காட்டிலும் உங்கள் விசுவாசம் என்னது? பெரிதாக இருக்கணும். அதுபோல் நீங்கள் விடுதலை பெற்றுட்டீங்கன்னு நினச்சிக்கணும். அதை விரும்பணும். நான் விடுதலை பெற்றுட்டேன், நான் மாற்றம் அடைஞ்சிட்டேன், அதை விரும்பிட்டு நீங்கள் விசுவாசிக்கும் போது கட்டாயமாக உங்களுக்கு என்னது? நீங்கள் விரும்புகிறபடியே உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். ஏசப்பா அந்த வீடியோ மூலியமா உங்களை பார்த்து சொல்றாரு. அந்த நேரமே அவள் மகள் என்னதானா ஆரோக்கியமானால் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் விசுவாசத்தோட அதை விரும்பி அந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கைட்டு ஜெபம் பண்ணும்போது, அதை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்கும்போது உங்கள் பிரச்சனை காட்டிலும் உங்களுக்கு என்னது? நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு சரித்திர, ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டாகும். இந்த வசனத்தின்படி ஏசப்பா செய்கிறாங்க, உங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் விசுவாசிங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மத்தேயு 15:22 படிக்க பாருங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யுதுன்னா, அந்த திசையில் எப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஒரு பாடு ஊத்திரம் நிந்த வரும்போது என்ன ஆகும்னா, ஆண்டவரே, எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்கி உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா அங்கே பிசாசுனால வியாதிப்பட்ட ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா. அவங்க அம்மா என்ன செய்கிறா? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கி என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு அவன் மகளுக்காண்டி ஏசப்பாட்ட கேட்குறான். அதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யணும், நம்மளோட பாடு ஊத்திரம் வியாதி நிந்த பிசாசு கட்டு பண நெருக்கடியில் என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கி உதவி செய்யுங்க, கண்டிப்பாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு இறங்கி உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஆண்டவர் ஏதாவது மனுஷங்க மூலியமா, ஏதாவது ஒரு காரியம் மூலியமாக நமக்கு கட்டாயம் என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. அப்போ நம்ம இறங்குன்னு கேட்கும்போது ஆண்டவர் உதவி செய்வாங்க. அப்போ அந்த பிசாசு கொடிய பிசாசுனால என்ன செய்யுது? அந்த பொண்ணு வேதனைப்படுகிறாள். அப்போ வியாதிப்பட்டு என்ன செய்தா? வேதனைப்படுகிறாள். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் 2வது கன்வர்ஷன் 3வது கன்வர்ஷன் சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ அந்த கூட்டம் நடக்கும்போது பல வருஷங்களாக வயிறு வலியில் அவசப்பட்ட ஒரு டிரைவர், அவர் ஒரு டீ போர்டு காரில் உள்ள டிரைவர். அவர் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து அவங்களுடைய கொழுந்தியார் வீட்டில் நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தேன். அதில் பரிசுத்தாவியான அந்த மீட்டிங்கில் அவங்க அந்த ஒரு சில விடுதலைகள், ஒரு மாற்றங்கள் பரிசுத்த ஆவியான தப்பன் என்ன கொண்டு செஞ்சாங்க. அதை கொண்டு அவங்க கொழுந்தியார் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க மச்சாண்டியும் அவங்க அக்காண்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அக்கா என்கிட்ட ஃபோனில் ஜோம் பண்ணாங்க. அப்புறம் அந்த கன்வர்ஷன் கூட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம போனோம்னா பல வருஷங்களாக வயிறு வலியில் அவசப்படுற தன்னுடைய கணவருக்கு ஒரு விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு என்ன செஞ்சாங்க, மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கார்லேயே வந்துட்டாங்க. கன்வர்ஷன் கூட்டத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அன்றைக்கே என்ன பார்க்கணும்னு நினச்சிட்டாங்க, ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் இல்லை, எனக்கு அன்றைக்கி பார்க்க முடியாது, நான் ஒத்தியில் தான் இருந்து கன்வர்ஷன் கூட்டத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கும் குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அந்த வயிறு வலி. அப்போ அந்த எந்த இது ரொம்ப நாளைக்கு மேலே அந்த நோய் வருதுன்னா, அந்த நோய்க்கு பின்னாடி ஒரு பிசாசோட வல்லமை கண்டிப்பாக இருக்கும். அவருக்கும் ஒரு பிசாசு வல்லமை தான். அந்த பிசாசு வல்லமைனால 10 வருஷத்துக்கு மேலே வயிறு வலியில் அவசப்பட்டு இருந்தார். அப்போ அந்த கன்வர்ஷன் கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது அவங்க மனைவி ரொம்ப விசுவாசத்தோடு வந்தாங்க. எப்படியாவது என் கணவருக்கு இந்த வயிறு வலியிலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிரும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு வந்தாங்க. அவங்க விசுவாசம் ரொம்ப பெரிதாக இருந்தது. ஏன்னா தங்கச்சி வீட்டில் கர்த்தர் ரொம்ப இந்த ஊழியக்காரரை கொண்டு அற்புதம் செஞ்சிருக்காரு, அதே கர்த்தர் என்ன கணவருக்கும் இந்த கன்வர்ஷன் கூட்டத்தில் விடுதலை கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க விசுவாசம் ரொம்ப பெரிதாக வந்தாங்க.
ஏன்னா கர்த்தரை நம்பி வந்தாங்க, அவரோட வார்த்தையை நம்பி வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷன் நம்பக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரை நம்பி வரணும். அப்போ கர்த்தர் என்ன செய்வாங்க, ஏதாவது ஊழியக்காரங்க மூலியமா கர்த்தர் நியமிச்சு அந்த ஊழியக்காரங்க மூலியமா கர்த்தர் மகிமைப்பட்டு என்ன செய்வாங்க, ஒரு விடுதலை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பரிசுத்தாவை என்ன கொண்டு பேசினாங்க. அவருக்கு அந்த வயிறு வெளிலேருந்து இப்போதே ஒரு விடுதலை கிடைக்க, அந்த வயிற்றுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகுது அப்படின்னு ஆவியான தகப்பன் என்ன கொண்டு பேசின உடனே அவர் வயிறு வழியை நான் உடனே அந்த ஜெபத்தை முடிச்சு, அவர் தொடக்கூட செய்யல, ஜெபத்தை முடிச்சு கேட்டேன், ஆமாம் பிரதர், நீங்கள் அந்த ஜெபிக்கும் போது வயிற்றுல ஏதோ ஒன்று கடப்படன்னு ஏதோ ஒரு மாதிரி இதாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வயிறு வலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். 10 வருஷத்துக்கு மேலே வியாதிப்பட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அவங்க மனைவியோட விசுவாசம் பெரிதாக இருந்து அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. கர்த்தர் என்ன கொண்டு என்ன செஞ்சாங்க, ஆவியான தப்பன் என்ன கொண்டு பேசினாங்க. பேசி அவர் தொடக்கூட செய்யலை. இப்போ வரைக்கும் அந்த மீட்டிங் 2018 நடந்துன்னு நினைக்கிறேன், 18 19 சரியாக தெரில. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவருக்கு வயிறு வலி இல்லாமல், அன்னைக்கு ஆண்டவர் அந்த வயிறு வலியில் அந்த விடுதலை கொடுத்த அந்த சகோதரனுக்கு இப்போ மனைவி பிள்ளைங்க கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, அவங்க சென்னைக்கு போகிற சர்ச்சில் 10-15 நிமிஷத்துக்குமே கிளம்பி சண்டே ரெகுலராக சர்ச்சைக்கு போயிறாரு. அப்போ அவருக்கு அந்த விடுதலை, அந்த பிசாசு கொண்டு அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவரை வந்து சர்ச்சுக்கும் போதளவுக்கு ஒரு ரட்சிப்பையும் அவருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு காரியத்துக்கு நம்ம வந்து அதை நம்ம விசுவாசம் பெரிதாக இருந்ததுன்னா கட்டாயம் நினச்சிங்கன்னா அதில் ஒரு விடுதலை, அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இதே மாதிரி தான் இந்த அவங்களுடைய மகளும் என்ன செஞ்சா, பிசாசினால வியாதிப்பட்டு இருந்தா, அவள் ஏசப்பாட்ட போய் கேட்டா, ஆண்டவரே என் குழந்தைக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நீங்கள் விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, உனக்கு ஆக கடவுது அப்படின்னாரு. அந்த நேரமே அவரோட மகா என்ன செஞ்சா, சொஸ்பமாயிட்டா, சுகம் பெற்றுட்டான். அப்போ நம்மளோட விசுவாசம் பெரிதாக இருந்ததுன்னா நம்ம நினைக்கிற காரியத்தில் கட்டாயமாக ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும், அதில் ஒரு விடுதலை உண்டாகும், கண்டிப்பாக நடக்குங்க. நானும் ஜோம் பண்ண ஆண்டவர்கிட்ட போன வாரம் மனைவிக்கு ஒரு பண நெருக்கடினால எனக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். அப்போ நான் விசுவாசம், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரல, நீங்களாம் எனக்கு ஊழியத்தை அழைப்பு கொடுத்தீங்க, ஊழியத்தில் என்ன எடுத்து பயன்படுத்துறீங்க, அதனால் நீங்கள் தான் எனக்கு நான் வந்து மனைவி பிள்ளைங்க குடும்பமானதுக்கப்புறம் தான் எனக்கு ஊழியத்தில் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து என்ன கொண்டு நீங்கள் வாழ்கிறீங்க, அதனால் எனக்கு எப்படியாவது இந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய பணத்தை நீங்கள் எப்படியாவது சந்திச்சேனும், அது இந்த சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் சந்தித்து கொடுத்துருவீங்க. நான் ரொம்ப விசுவாசித்தேன், கர்த்தரோட ஜீவனை கொண்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபத்தில் அறிக்கையிட்டேன். கர்த்தர் தாமே அவர் கிருபை பாராட்டி இறக்கம் பாராட்டி இந்த சாட்டர்டேக்குள்ளே கர்த்தர் அந்த மாதிரி என்ன நினச்சிரலி, கர்த்தர் என்னோட விசுவாசம் பெரிதாக இருந்தனால இந்த சாட்டர்டேக்குள்ளே பிள்ளைக்கு ஃபீஸை கட்டி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த எல்லா பணத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாங்க, சந்திச்சுட்டாங்க. அப்போ நம்ம விசுவாசம் பெரிதாக இருக்கும்போது கட்டாயமாக பணத்திலிருந்து, பிசாசுகட்டிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, நம்மளுக்கு அசுத்தாவியில் நீங்கள் அவசப்படுறீங்களா அதிலிருந்து எல்லாத்திலையும் விடுதலை உண்டாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை விரும்பணும், கட்டாயமாக நான் எனக்கு கிடைச்சிட்டுன்னு விரும்பணும். அதுக்கப்புறம் அதை வந்து உங்கள் விசுவாசம் ரொம்ப பெரிதாக இருக்கணும். உங்கள் வியாதியை காட்டிலும், உங்கள் பிரச்சனையை காட்டிலும், உங்கள் போராட்டத்தை காட்டிலும், உங்கள் நிந்தையை காட்டிலும், உங்கள் பண நெருக்கடி காட்டிலும் உங்கள் விசுவாசம் என்னது ரொம்ப பெரிதாக இருக்கணும். அதில் தான் நீங்கள் பெரிதான ஃபோக்கஸ் வைக்கணும். ஐயோ பணம் இல்லையே, நெருக்கத்தில் அவசப்படுறேன், வியாதியில் அவசப்படுறேன், அதை நீங்கள் பெருசாக பேசாமல் நான் சுகம் பெற்றுட்டேன், நல்ல ஆரோக்கியம் வந்துட்டேன், நீங்கள் அதை ரொம்ப விரும்பணும். எசப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க, அவரோட வார்த்தையின் மூலியமாக விடுதலை கொடுத்துட்டாங்க, அவரோட நாமத்தின் மூலியமாக விடுதலை கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்க என்ன செய்யணும், பெரிதா அந்த விசுவாசத்தை நீங்க ரொம்ப பெரிதா நினைக்கணும். அப்ப பெரிதாவும் உங்க விசுவாசம் இருக்கணும். அதே மாதிரி நீங்க அதை விரும்பணும். கட்டாயமா உங்க அந்த காரியத்துல, அந்த சூழ்நிலை, அந்த பிரச்சனைல, அந்த வியாதியில, அந்த போராட்டத்துல, அந்த தரித்திரக்கட்டுல கட்டாயமா ஒரு விடுதலை பெற்று ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களுக்கு அவரோட நாமம் விளங்க செய்வாங்க. ஒரு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும் கண்டிப்பா என்ன செய்வாங்க, காண செய்வாங்க. ஆனால் நீங்க வந்து என்ன செய்யணும், உங்க விசுவாசம் பெரிதா இருக்கணும். அதுபோல நீங்க அந்த காரியத்தை விரும்பணும். உங்கள் மனதளவில் அதை விரும்பி தான். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு மனசோட ஒரு காரியத்தை செயல்பட்டால் தான் அந்த காரியத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் நினச்சிடணும், உங்கள் மனசில் ரொம்ப அந்த விடுதலை கூடிய காரியத்தை, பணம் இருக்கிறது காரியத்தை, வியாதியிலேருந்து விடுதலை கூடிய காரியத்தில், குழந்தை காரியத்தில், திருமண காரியத்தில் நினச்சி அதை விரும்பணும். அதுக்கப்புறம் நினச்சிடும் உங்கள் விசுவாசம் அதில் பெரிதாக இருக்கணும். அது மேலே ஃபோக்கஸாக உங்கள் விசுவாசம் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்னது, உங்கள் மன விருப்பத்தில் ஃபுல்லாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்க, ஆக கடவுதா செய்வாங்க. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவச்சனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.